ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை போட்டு ஒரு ருசியான கூட்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரைஸு, ரச சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ருசியாக இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். பாருங்கள், கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் பாருங்கள் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் பாருங்கள் எண்ணெயிலே நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போது கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. 3-4 நிமிஷமாக மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக் பண்ணிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், ஓப்பன்லேயே 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிடலாம். இதில் நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். இந்த கூட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு சைடிஸே கேட்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தழை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை போட்டு ரொம்ப சிம்பிளாக நல்ல ருசியான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு வந்து நீங்கள் ரைஸு, ரச சாதம், பருப்பு சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.